மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசி தமிழ் கிச்சன்ல கோங்கரா பருப்பு பண்ண போறோம். கோங்கரான்றது புளிச்சக்கீரை. ஸோ நம்ம வந்து வீட்லேயே விளைஞ்சது இது. இந்த புளிச்சக்கீரை இது வந்து இது கூட வந்து 2 பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தோரம் பருப்பு போட்டும் செய்யலாம், இல்லை பாசி பருப்பு போட்டும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு எப்போல்லாம் ஆட் பண்ணுறோமோ அப்போ பூண்டு நிறைய ஆட் பண்ணால் நமக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வராது. அப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணல, பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, பெருங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் ஜீரகப்பொடியும் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வெங்காயம் நல்லா வதக்கி வரும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வச்சுக்கிட்டோம்னா புளிச்சக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம கழுவி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கீரை வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். கீரை நல்லா வெந்த உடனே நம்ம பாசம்பருப்பு வந்து வேக வச்சுருக்கிறோம். மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம 1 பார்ட் குக்கிங்காகவும் பண்ணலாம். குக்கரை வச்சுட்டு அதுலேயே வெங்காயம், தக்காளி, நம்ம என்னென்னலாம் போட்டோமோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு பருப்பையும் போட்டுட்டு கீரையும் போட்டு ஒன்றா வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டலாம். அது 1 பார்ட் குக்கிங் மாதிரி ஆகிடும். பருப்பு கூட நீங்கள் பாசி பருப்பு ஆட் பண்ணலாம், தோரம் பருப்பு ஆட் பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டுமே வந்து நல்ல வேறு வேறு டேஸ்ட் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா தோரம் பருப்பு ஆட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பாசி பருப்பு ஆட் பண்ணாலும் சரி. இப்போ அந்த கீரை வேகட்டும். கொஞ்சம் ஜீரகப்பொடியும் மஞ்சள் பொடியும் இப்போவே போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே நான் வந்து மத்தால கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டேன். ஸோ அப்போ கடைஞ்ச கீரையில் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கோங்கரா பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டணும். இது கொதி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கோங்கரா பருப்பு புளிச்சக்கீரை பருப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம கீ தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. வெந்தயம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் மிளகாய், கருவேப்பிலை,
தாளிச்சதை ஊற்றிடலாம். இவ்வளோதாங்க. இதை சாதத்தோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். கோங்குரா பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லஞ்சுக்கு கோங்குரா பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தட்டில் சாதம் போட்டுட்டு நிறையா பருப்பு ஊற்றிட்டு நம்ம வீட்டில் விளைஞ்ச கோவக்காய் பொரியல், ஸ்டீம்டு ப்ரொக்கோலி, நெத்திலி கருவாடு வறுத்தது. கொஞ்சம் நான்வெஜ்ஜும் வேணும்ல. இது சூப்பி. இதோட ரெசிபி நான் தனியாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய லஞ்ச் மெனு. அப்படியே சுட சுட சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டா